கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மேனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எத்தனை ஸ்தான் கண்ட்ரிஸ் இருந்தாலுமே அந்த ஸ்தானுக்கெல்லாம் பெரிய ஸ்தானா இருந்ததுதான் நம்ம பங்காளி பாகிஸ்தான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு காலத்துல எப்பேற்பட்ட டீமா இருந்த பங்காளி நீ அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் பயம் காமிச்சு தண்ணி காமிச்சிருந்த டீம்யா. இன்னைக்கு அவங்க நிலைமையை பார்த்தனா கழுது தெரிஞ்சு கட்டெருமான கதையா அப்படியே கழுது போய்கிட்டே இருக்கு. நிறைய யங் டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு அந்த இதே போயிடுச்சு. ஒரு காலத்துல இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னு எடுத்தாலே அப்படியே சில்லறையை சதுர விட்டு ஒரு மாதிரி டெரிஃபிக்கா இருக்கும். இப்பெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒன் சைடா போயிடுச்சு. ரொம்ப வந்து இதா இருக்கு. ஏசியா கப்லயும் பார்த்தோன்னா இவங்களுக்கு ஒரு பிக்சர் வருது. கிட்டத்தட்ட பார்த்தா இந்த பிக்சர் வந்து கொஞ்சம் இன்னைக்கு இது வந்து பாகிஸ்தான் வந்து அந்த கண்ட்ரியோட ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த கிரிக்கெட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா கிட்டத்தட்ட என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்தியா vs பாகிஸ்தான்ங்கிறதே வந்து ஏதோ ஒரு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருமே தவிர அந்த இன்டென்சிட்டி வராம போயிடும். இந்த இன்டென்சிட்டி திரும்ப வருமா? இந்த ஏசியா கப்போட ஸ்குவாட் அது நமக்கு ப்ராமிஸ் பண்ணுதா? எப்படி இருக்கு? அதை பத்தின ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்ஜி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனாபன் லோக்கல் கூன். என்ன பாய்ஸ், ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி டிவிகே மாநாடு முடிஞ்சது. அதுல கூட பார்த்தா நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிருந்தாங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன தவறாச்சு பாகிஸ்தான் டீம்ல அப்படிங்கிறது தெரியல. கடந்த சில வருஷங்களா ரேங்கிங்ஸ்லயும் சரி இதுலயும் சரி ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க. டீமும் ஒரு ஃபார்மேஷனே இல்ல. ஏற்கனவே பல பிரச்சனை. இது புதுசா ஒரு பிரச்சனையா? சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் டீம்ல இல்ல, ஸ்குவாட்லயும் இல்ல. பாத்தீங்கன்னா தெரியும், கம்ப்ளீட்டா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பாகிஸ்தான். நிறைய பிளேயர்ஸ் இன்க்ளூஷன் ஆயிருக்காங்க பிஎஸ்எல் இருந்து. இப்படி நமக்கு ஐபிஎல் மோகமா அவங்களுக்கு பிஎஸ்எல் மோகம் வந்துருச்சு. டீம்ல நிறைய பிளேயர்ஸ் பிஎஸ்எல்னால உள்ள வந்திருக்காங்க. நிறைய இருக்கு ஹாட் டாபிக்ஸ் டிஸ்கஸ் ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ பிஃபோர் வேஸ்டிங் டைம் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா போயிருவோம், முதல்ல ஸ்குவாடுக்குள்ள போவோம். சோ வழக்கம் போல சுனாபானா ஃப்ரெஷ்ஷா ஸ்குவாடோட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோம் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி என்ன நீ ஹோம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறேன். சோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் யூ சுனா. சொல்லுப்பா, என்ன ஸ்குவாட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்குவாட் படிச்சிட 15 மெம்பர் ஸ்குவாட் படிச்சிடறேன் பாகிஸ்தான் ஃபார் ஏசியா கப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் சல்மான் அலி ஆகா. ஓகே, நியூ கேப்டன். ஏன்னா பாபர் ரிஸ்வானும் தூக்கிட்டாங்க ஆக்சுவலி. ஓகே, போதும், இவ்வளவு பார்த்தது எனக்கு இது வரைக்கும் போதும். ஆக்சுவலி T20லயே 100 ஸ்ட்ரைக்ல ஒரே ரெண்டே பிளேயர்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான் நினைக்கிறேன் வேர்ல்ட்லயே. ஏன்னா நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிடுச்சு 2 பேருக்கு மேலேயும். ஸ்ட்ரைக் ரேட் சரியில்லை, ஃபார்ம் இல்ல. ஏன்னா பாபர் அசம் வந்து லாஸ்ட் 100 நேபாளோட தானா. அதுக்கப்புறம் வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் டீம். ரிஸ்வானும் பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு, பட் ஆனா at what cost actually? 50 அடிக்கிறாரு, வித் 40 பால்ஸ் அடிக்கிறாரு, 45 பால்ஸ் அடிக்கிறாரு. டீமுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாவே இல்ல. அதனால நிறைய சேஞ்சஸ் இருக்குது. பாபர் அசாம் இல்ல, ரிஸ்வான் இல்ல. சோ அது பிகெஸ்ட் திங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்ரார் ரஹ்மான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து ஃபரீன் அஸ்ரஃப். ஓகே, தெரியுது பேர் நுழைய மாட்டேங்குது டக்கிட்டு. ஆமா, ஏன்னா புது பிளேயர்ஸ்ல மர்ஃபி எல்லாமே முன்னாடி பாகிஸ்தான் பிளேயர்ஸ்னா டக்குனு நம்மளுக்கு ரிமெம்பர்ட் இருக்கும். ஓகே, இவங்க நிக்கும். இவங்க எல்லாம் புது பிளேயர்ஸ். ஏன்னா எல்லாம் இந்த டீமை பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மாதிரி. ஓகே, இதுல இருந்தாச்சும் ட்ரை பண்ணுவோம், யங்ஸ்டர்ஸ் அதே ஏதாவது பண்ணுவாங்களா பாகிஸ்தான் டீம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புதுசா எடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல் யங் டீம். அப்போ ஸ்குவாட்ல இருக்கு. ஃபுல்னு சொல்ல முடியாது, மிக்ஸ். சொல்லு மிக்ஸ். ஐயோ, நீ ஏதோ ஓவர் பண்ணிருக்க போலயே பேசுறது. ஓகே, அப்புறம் ஹாரிஸ் ராஃப். ஓகே, 6 ஹசன் அலி. அப்புறம் ஹசன் நவாஸ், புது பிளேயர், புது அடிஷன் ஆக்சுவலி. அப்புறம் வந்து ஹுசைன் தலட். ஓகே, இவங்க புது பிளேயர். ஓகே, அப்ப குஸ்தில் ஷா, ப்ராமிசிங் பிளேயர். ஆக்சுவலி நானும் இந்த மேட்ச் எல்லாம் பார்த்தேன். சூப்பரா ஆடி இருக்கு, நல்ல பிளேயர் மாதிரி தெரியுது இவரு. அப்புறம் முகமது ஹாரிஸ், விக்கெட் கீப்பர். முகமது நவாஸ். ஓகே, அடுத்து முகமது வசீம் ஜூனியர். எனக்கு தெரிஞ்சு வசீம் அக்ரமுக்கு அப்புறம் பால்ல கையில பால் இருக்குல்ல, கையில வித்த வச்சிருக்காரு இவர் தான் எனக்கு தோணுது. பட் ஆனா அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் ஹி குட் பி நெக்ஸ்ட் முகமது இவரு வசீம் அக்ரம். ஓகே, ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பால் வந்து ரிவர்ஸ் ஆகாது கரெக்டா. ஓடிஐலயும் சரி, T20லயும் சரி. பட் ஆனா இவரால பண்ண முடியுது. ஓகே, இவர் நோட் பண்ணாம. ஓகே, வந்து செய்தபா ஃபரான். இவர் தான் பாபர் அசாமுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி. அவருக்கு பதிலா இவர். ஓகே, ஃபரான். அதுக்கப்புறம் சயீம் அய்யூப். நெக்ஸ்ட் சையத் அன்வர்னு நிறைய பாகிஸ்தான்ல சொல்லிட்டு இருக்காங்க. குட் பொட்டன்ஷியல் டேலண்ட் தான் இருக்கு. லெட்ஸ் see. ஓகே, அடுத்து வந்து சல்மான் மிஸ்ரா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சைன்ஸ் அஃப்ரிடி. நெக்ஸ்ட் வந்து சுஃபியான் முகீம். ஓகே, சோ இதுதான் 15.
ஓகே. ம், சோ ம், கூன் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து வரேன். மர்ஃபி ஏதோ மூஞ்சில பார்த்து ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்கான். அவன்கிட்ட அப்புறம் ம். போவோம். உங்ககிட்ட வரேன். இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு? இவங்க ஏசியா கப் ஜெயிக்க சான்ஸ் இருக்கா? குவாலிஃபை ஆவாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா இது இது அதான் டெம்ப்ளேட் டிஃபரெண்ட். ஏன்னா குரூப் ஏ எக்ஸாக்ட்லி. குரூப் பின்னு இருக்கு. இதுல வின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் ஃபைனல்ஸ் அந்த மாதிரி இருக்கு. சோ குரூப் ஸ்டேஜ் தாண்டுவாங்களா? ஃபைனல்ஸ் போவாங்களா? இது ஸ்குவாட் எப்படி இருக்கு? உன்னோட இதை சொல்லுங்க. ஒப்பீனியன் ஒரு சொல்லுங்க. எனக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸ் தான் முகமது ரிஸ்வானுல்லா. அப்புறம் நம்ம பெரிய பிளேயர்ஸ் பாபர். 2 பேர், பாபர் அசம் 2 பேரும் இல்லை. தட் இஸ் கிரேட் ஷாக்கிங் தான். ஏன்னா ஆக்சுவலி ஏன்னா இப்போ நீ படிச்ச எல்லா 15 பிளேயர்ஸ்ல பார்த்து எல்லாருமே நியூ ஃபேஸஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து நியூ ஃபேஸஸ். ஸோ எப்படி அவங்க இப்போ இந்த ஏஷியா கப்ல வந்து எப்படி புதுசாக ஜாயின் பண்ணி எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்மளால யூகிக்க முடியல. ஆனால் மேபி தே மைட் ஹேவ் பெர்ஃபார்ம் வெல் இந்த பிஎஸ்எல். அவங்க அது அந்த இதுனால அந்த ரெக்கார்ட்ஸ்னால எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டெப்த். ஸோ நான் என்னோட பிளேயிங் 11 இதுலேருந்து நான் ஒரு பிளேயிங் லெவல் வச்சிருக்கேன். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னோட பிளேயிங் லெவலில் பார்க்கும்போது ஓப்பனர்ஸ் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஷபிஷ் ஷாதா ஃபர்ஹானும் சைம் ஆயுப் 2 பேர் அவங்க ஓப்பனர்ஸ் இறங்கலாம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். தென் தேர்டில் பார்க்கும்போது முகமது ஹாரிஸ், நம்ம விக்கெட் கீப்பர் முகமது ஹாரிஸ் எடுக்கலாம்னு யோசிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ஹசன் நவாஸ் பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவர் 4 நம்பர் 4. அப்புறம் நம்ம 5ல கேப்டன் சல்மான் அலி ஆகா. சல்மான் அலி. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை முகமது நவாஸ், ஸ்பின் ஆல்ரவுண்டர். அப்புறம் குஷ்தேல் ஷா மிடில் ஆர்டரில் நல்லா ஹிட்டிங் பண்ணுறவர். ஸோ அவர் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஹீம் அஷ்ரஃப் பேஸ் பவுலர். அண்ட் அதுக்கப்புறம் ஷஹீன் ஷாஃப்ரிடி யூஸ்வலி. அப்புறம் ஹரிஸ் ராவ். லாஸ்ட் 2 பிளேயர்ஸ்ல எதர் அப்ரார் அஹமத் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ப்ராபப்ளி முகமது வசீம் ஜூனியர் சூனா சொன்ன மாதிரி அவங்க எடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. சான்ஸ் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டுமே தரமான ஸ்பின்னர்ஸ். அதுதான். ஆமா. ஸோ திஸ் இஸ் மை டேக். நீ சொன்ன பிளேயிங்ல நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. பியூர் பேட்ஸ்மேனா போக மாட்டேன் லோவர் டவுன்ல. இல்ல ஆல்ரவுண்டர்ஸ் தான் ஸ்டாக் பண்ணிருக்கியா பவுலிங் ஆப்ஷன்ஸ்? இந்தியா சொல்றாங்க நம்பர் 8 நம்பர் 9 பேட்ஸ்மேன் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் போலாம் போவாங்க நினைக்கிறேன். இந்த ஸ்பின்னிங் ப்ராபபிலி ஸ்பின் அந்த 3 ஸ்பின்னர்ஸ் அந்த கேட்டகரியில தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிகாஸ் ஆஃப் த பேஸ்ட் ஆன் த பிச் கண்டிஷன் அந்த மாதிரி அவங்க மாத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ப்ராபபிலி. ஓகே. ஃபக்கர் ஜமான் எடுக்கல உன்னோட பிளேயிங் லெவல்ல? ஆமா, ஃபோன் எடுக்கல மாதிரியா? என் தலைவனை நீ எடுக்கல? தலைவனா இது எப்போ என்ன மாதிரி? ஃபக்கர் ஜமான் எத்தனை ஆண்டாண்டு காலம், பல ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் இங்க பாகிஸ்தானுக்காக ஆடி கழிச்சு பல வெற்றிகளை பார்த்து பல கோப்பைகளை கையில சுமந்து ஃபக்கர் ஜமான் தான் எடுக்கல அப்படிங்கறதெல்லாம் எனக்கு வந்து மனசு. நீங்க பாபர் அசம் லிஸ்ட் விட்டதெல்லாம் பிரச்சனை. ஃபக்கர் ஜமான் டீம் லெவல் எடுக்க வச்சிருக்க பத்தியா? என்ன கொழுப்பு இருக்கணும் உனக்குலாம். 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில தண்ணி காமிச்சா இருந்தாலே பவுலிங் பாகிஸ்தான் செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா அவரோட பேட்டிங் வந்து பினாமினல் பேட்டிங். கதற விட்டார் ஓப்பனா சொன்ன இந்தியன் பவுலர்ஸ. சரியா சொல்லுவாங்க. இப்ப கூட பும்ரா வந்து நோ பால் போடாம இருந்தா மாத்தி இருப்பாங்க. அதெல்லாம் சொல்லலாம். ஆனா அன்னைக்கு ஒருவேளை இப்ப யோசிச்சு பாரு, ஹர்திக் பாண்டியோட அவுட் ஆகாம வந்து இந்தியா ஜெயிச்சிருக்க சான்ஸ் இருக்கா? அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஃபக்கர் ஜமான் கிட்ட இருந்து சும்மா கிடையாது. தலைவன் நின்னு ஸ்கெட்ச் போட்டு ஸ்டேஜ் பண்ண பிளேயர் வரலாம் உண்மையா ஃபக்கர் ஜமான். அண்ட் ஃபக்கர் ஜமான் எப்படின்னா திடீர்னு ஒரு எந்த மேட்ச் ஆடுவாரு, திடீர்னு ஒரு மேட்ச்ல வந்து ஒரு அசுர சூறாவளி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு போயிருவாரு. தனி காட்சி பெறுவாரு. எதிர் டீம் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹோப்ஸே இருந்தாலும் திடீர்னு வந்து ஒரு மேட்சை திருப்பி கொடுத்துட்டு போகக்கூடிய ஒரு பிளேயர் ஃபக்கர் ஜமான். நிறைய ஆர்டர்ஸ் ஆடிட்டு எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான்ல எல்லா ஆறுலையும் பார்த்துட்டு வரலாம். எல்லா ஆறுலையும் அவரோட இடம் இருக்கும். இந்த ஆறுல நான் ஆடி இருக்கேன். இந்த ஆறு இது கேஎல் ராகுல் மாதிரி எல்லா ஆறுலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உண்மை அந்த மாதிரி ஒரு பிளேயரு. முதல்ல இந்த பிளேயிங் லெவனுக்கு எல்லாம் இது பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு பிளேயிங் லெவனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் டீம். ஏன்னா இன்னைக்கு நிறைய டீம்ஸ் வந்துருச்சு கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா. ஏதோ இட்டாலி வந்து பாத்தியா இப்ப 2026 இந்த T20 குவாலிஃபை இருக்காங்க. சோ லாட் ஆஃப் டீம்ஸ் ஆர் கமிங். யுஎஸ் டீம் பார்த்தா நம்ம போன வேர்ல்ட் கப்ல நல்ல இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் பாகிஸ்தான் பீட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து ஆக்சுவலா வந்துட்டாங்க. எனக்கு என்ன இருக்குன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ஒரு காலத்துல மிரண்ட டீம்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்களுடைய பிக்சர்ல இல்லாம இருக்காங்கிறது உண்மையாக வருத்தமா இருக்கு. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் பிக்சருக்கு இருக்கக்கூடிய ரஃப்னஸ்க்கான காரணம் ஏன்னு யோசிச்சு பாருங்க. அது வந்து இந்தியா பாகிஸ்தான் வந்து ரைவல்ரி நேஷன்ஸ்னால மட்டும் கிடையாது. பாகிஸ்தான் ஒரு தரமான டீம். அவங்க அவ்வளவு லேஸ் பண்ண டீம் எல்லாம் கிடையாது. இந்தியாவுக்கு சிம்ம சொப்பனமா நின்ன டீம் இதெல்லாம். அவ்வளவு ஈஸியா இந்தியாவை ஜெயிக்க முடியாது. பாகிஸ்தானை உசுர கொடுத்தாடுவாங்க 2 டீமும். அந்த ஸ்பிரிட் அந்த கேம் ஃபீல்ட்ல இருக்கும். ஓகேவா? 2017 சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா தோத்த போது எப்பேற்பட்ட ஹார்ட் பிரேக் இருந்துச்சு யோசிச்சு பாரு. அது வந்து இட் இஸ் மோர் தென் a game அப்படிங்க. இட்ஸ் an emotion. இந்த கேம், இந்த கிரிக்கெட் இஸ் ஆல்வேஸ் பீன் an emotion to so many people around இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி நேஷன்ஸ்ல எல்லாம் கிரிக்கெட் இஸ் an emotion. அத ரொம்ப பர்சனலா அவங்க லைஃபோட கனெக்ட் பண்ணிப்பாங்க.
மோக்கா மோக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப வருஷமா நம்ம வந்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டீமை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கர ஸ்டாண்டர்டான டீம் அவங்க. எந்த ஆதி காலத்துல இருந்து எடுத்து பாத்துக்கலாம் பாகிஸ்தான, தரமான டீம் அவங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கழுத தெரிஞ்சு கட்டணம் ஆயிடுச்சு நம்ம சொன்னாலும் கூட இன்னும் அவங்களுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம். தே ஹேவ் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கமிங் புஷிங் இன். அவங்க வந்து ஃபில் இன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷூஸை. மேபி ஸ்ரீலங்கா மாதிரி அந்த ஒரு டவுன்ஃபால் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. அதாவது முதல்ல இருந்த ஸ்டாண்டர்டுக்கு இப்போ பாகிஸ்தான் வந்து தே ஹேவ் கம் டவுன். அதை வந்து கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரே ஒரு இது. ஏசியா கப்ல என்ன கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் ஷுட் கம் டு தட் பொசிஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்தாதான் ஒரு நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இருக்கும். ரொம்ப சப்பா இருக்க கூடாது. இது ஆப்கானிஸ்தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கப்பா. ஆப்கானிஸ்தான் வந்து நான் ஏன் ஆப்கானிஸ்தான் இதா நினைக்கிறேன், அவங்களுடைய கண்ட்ரில எத்தனை பிரச்சனை இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு அங்க பாக்குறதுக்கு. அத்தனையும் மீறி கிரிக்கெட்டுக்கு அவங்க வந்து they are spending time, they are giving their inputs, they are giving their complete resources on it. நிறைய இன்டர்நேஷனல் லீக்ஸ் இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஆர் வாண்டட். ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் ஆடுறாங்க. நிறைய பிளேயர்ஸ் உருவாகிட்டாங்க. ஒரு ரஷீத் கான், ஒரு முகமது நபீல தாண்டி நிறைய பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. கரெக்டா? இப்ராஹிம் ஜத்ரான் வந்துட்டாரு. நிறைய பிளேயர்ஸ் வந்து அவங்களுடைய இடத்த பதிவு. நபியோட பையனே வந்துட்டாப்ல சொல்ல போனா. நபியே ஆடிட்டு இருக்காரு. நபி பையனும் வந்துட்டாப்ல ஆடுறதுக்கு. புரியுதா? இட்ஸ் வெரி வெரி ஹெல்த்தி சைன். நிறைய அண்டர் டாக்ஸ் நம்ம நினைச்ச டீம்ஸ் எல்லாமே நீ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஜிம்பாவே எப்படி ஒரு காலத்துல இருந்துச்சோ, ஒரு லைம் லைட் இந்த டீம் இன்னைக்கு காணாம போயிடுச்சு. அந்த மாதிரி பாகிஸ்தான போயிடக்கூடாது. அதெல்லாம் வந்து இட்ஸ் டீம் தட் நீட்ஸ் டு கெட்ஸ் இட்ஸ் ரிவைவல். அப்பதான் அந்த வேர்ல்டுக்கே நல்லது. பாகிஸ்தான் ஒரு டீம் எனக்கு ஏசியா கண்ட்ரீஸ்லயே பத்தி இந்தியா மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. பங்களாதேஷும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸ்ரீலங்கா பழைய ஸ்ரீலங்கா இல்ல, பாகிஸ்தான் பழைய பாகிஸ்தான். முன்ன காலத்துல 2000, 2002, 2010 அந்த டைம்ல எல்லாம் ஸ்ரீலங்கா என்ன சூப்பர் டீம். பங்களாதேஷ் அப்செட் பண்றதுனே வருவாங்க வேர்ல்டு கப். கரெக்டா? இது ஒரு பெரிய டீம் அடிக்கிறதுக்கு வருவாங்க. பாகிஸ்தானும் அதே மாதிரி தான். செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆன டீம். ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ஸ். ஆமா, வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ஸ். அவங்க சும்மா இல்ல, அதே வேர்ல்டு கப் வின்னிங் டீம்ஸ். கதற விட்டுருக்காங்க ப்ரோ நம்மள. 2011ல மஹேலா ஜெயவர்தனை செஞ்சுரி அடிக்க போது இந்தியன் ஃபேன்ஸோட கண்ணு பார்த்திருக்கணும் நீங்க. அதுக்கப்புறம் மாறிச்சுங்கிறது வேற. ஓகே, அன்னைக்கு அடிச்ச டோட்டல் வந்து ஹையஸ்ட் டோட்டல் இன் வேர்ல்ட் கப் ஃபைனல். நீங்க மறக்க கூடாது. மஹேலா ஜெயவர்தனை செஞ்சுரி அடிச்சுட்டு இப்படி பேட் தூக்கும் போது நெஞ்சடைச்சு உட்கார்ந்த இந்தியன்கள் எத்தனை பேர் இருக்காங்க. சும்மா கிடையாது. கொஞ்சம் பிசில் தட்டி தான் நம்ம அன்னைக்கு முடிஞ்சிருப்போம். பாகிஸ்தான் வந்து கண்ணுல விளக்கெண்ணெய் விட்டு நம்மள திரிச்ச டீம். அவ்வளவு ஈஸியா கிடையாது அவங்க. அப்படி இருந்த டீம் இன்னைக்கு எப்படி இருக்கு அதுதான் பாக்குறேன். பிளீக் ஃபியூச்சர். ஆமா மர்ஃபி. ஏன்னா பிகாஸ் இப்ப இந்தியா இந்த வேர்ல்ட்லயே வச்சு பாத்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து அண்ட் தென் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஒன்லி 5 டீம்ஸ் தான் ஒரு அளவுக்கு கம்பீட் பண்ற அளவுக்கு நேச்சர்ல இருக்கு. மித்த டீம் எல்லாம் அந்த லீக் வர மாட்டேங்குது. அதனாலே கொஞ்சம் போர் அடிச்சு. எப்படி இந்த வேர்ல்ட் கப் எப்படி இந்த 5 பேர் தான் குவாலிஃபை ஆக போறாங்க, அதெல்லாம் 4 பேர் தான் ஆக போறாங்க. அந்த அளவுக்கு வந்துருச்சு ஆக்சுவலி. இவங்க நல்லா இன்னும் ஸ்டெப் அப் பண்ணாங்கன்னா சோ அந்த காம்படிட்டிவ் நேச்சர்ல ஸ்ரீலங்கா ஸ்டெப் அப் பண்ணா சூப்பரா இருக்கும். இவங்க கம்ப்ளீட் பண்ணா 7 டீம்ஸ் கம்பீட் பண்ண 4 பிளேசஸ் சூப்பரா இருக்கும். இப்போ ரீசன்ட்டா நடந்த இன்டர்நேஷனல் லீக்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்க காம்படிஷனே இல்லாத மாதிரி இருக்கு ஆக்சுவலி. கரெக்ட். ட்ரூ 100% ட்ரூ. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மோனோபோலி மாதிரி ஆயிடுச்சு. இவங்க தான் ஆடுறாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்துல அப்படி இல்ல. இப்ப 2007 எடுத்து எல்லா டீமே டஃப், யார் வேணாலும் ஜெயிப்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு 4-5 டீம் செம டஃபா இருக்கும்பா, யார் வேணாலும் அடிப்பாங்க. அன்னைக்கு எவன் பர்ஃபார்ம் பண்ணானோ அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி டீம் இருக்கு. அது போயிடுச்சு. ஏற்கனவே வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் நிறைய லீக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது இதுன்னு நிறைய இருக்கும் போது பாகிஸ்தான் தான் இட் நீட்ஸ் தட் ரீவைவல் நினைக்கிறேன். கிரிக்கெட்டுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோர் தேன் நேஷன் ஆர் சம்திங் எல்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து தூக்கி எறிஞ்சிடலாம், தேவையில்லை. இப்போ we don't want to talk about those politics or things like that. கிரிக்கெட்டிங் ஒரு இதா பார்த்தா as a cricket fans கண்டிப்பா பாகிஸ்தான் நீட்ஸ் தட் ரீவைவல் நான் நினைப்பேன். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, அதெல்லாம் வந்து பங்களாதேஷ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாகினி பாய்ஸ் அவங்க எல்லாம் வந்து எங்க என்ன ஆனாலுமே தெரிய மாட்டேங்குது. புலிகுட்டீஸ் நம்ம எல்லாம் வந்து உண்மையே ஏப்பா. இப்ப ஏசியா கப்பே பார்த்தா இஃப் யூ சி இப்போ ஒருவேளை பிரைம் ஸ்ரீலங்கா, பிரைம் பாகிஸ்தான், பிரைம் பங்களாதேஷ், பிரைம் ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் யோசிச்சு பாரு மேட்ச் எப்படி இருக்கும் ஏசியா கப்பு. யார் ஜெயிப்பான்னு சொல்லவே முடியாது. பிரைம் பாகிஸ்தான் இறக்கி விட்டு பாரு இப்போ எப்படி இருந்திருக்கும். ஈவன் பங்களாதேஷ கூட கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் பங்களாதேஷ் வந்து பயப்படுவோம், ஐயோ இவன் வந்து அப்செட் பண்ணிட்டு போயிருவானா அப்படி அந்த அளவுக்கு. ஏன்னா அந்த ரன் அவுட் ஞாபகம் இருக்கு, டோனி ரன் அவுட் ஒரு ரன்ல ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி எத்தனை மேட்சஸ் இருக்கு பங்களாதேஷ் இந்தியா அப்செட் பண்ற அளவுக்கு கிட்ட வந்து 2016 நினைக்கிறேன் இல்லையா? 2016 வேர்ல்ட் கப் பெங்களூர்ல நடந்த மேட்ச், ஹர்திக் பாண்டியாவோட கடைசி அப்படியே வெளியிருக்கு. அத மட்டும் கரெக்டா அடிச்சா ஜெயிச்சிருப்பாங்க. உண்மையாவே ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவங்களே கோட்டை விடுவாங்க. ஓப்பனா சொல்லணும்னா அதாவது பங்களாதேஷ் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா பண்ண மாட்டாங்க. ஆனா ஒரு அப்செட், தரமான அப்செட் பண்ணிட்டு போயிருவாங்க.
ஒரு பெரிய டீம் அப்செட் பண்ணிட்டு போயிருவாங்க. கதற விட்டு போயிருவாங்க, கதற விட்டு போய் உட்காந்துக்குவானுங்க. அதுக்கப்புறம் அவங்க அடிக்க மாட்டாங்க, அதுதான் விஷயம். ஆனா ஒரு அது அப்செட் வேற கண்டிப்பா விஷயம். இருக்கும். அது வந்து இப்போ ஏசியா கப்புக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு லைவா பயங்கரமா போகணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அது நல்லது. இப்ப பார்த்தா இப்போ நீ ஆன் பேப்பர் விடு, நம்ம இதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்ரீலங்கா பத்தி பேசுவோம், ஆப்கானிஸ்தான் பத்தி பேசுவோம், கரெக்ட் தான். பட் இன்னைக்கு எடுத்து பாரு, இல்ல இந்தியா ஜெயிச்சிரும் போல இருக்கு. ஈஸி கேக் வாக்கா இருக்கு இந்தியாவுக்கு இப்போ இந்த கப்பு ஓப்பனா சொல்லணும்னா. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு ஒரு தகினத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்தியா இப்ப உண்மையாவே என்ன கேட்டீங்கன்னா இந்தியா அப்செட் பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்குன்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு டு அன் எக்ஸ்டென்ட் ஆப்கானிஸ்தான் பண்ணலாம். பாகிஸ்தானுக்கு தெரியல. மேபி பாகிஸ்தானுக்கு இப்ப யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இஃப் தே ஸ்டெப் அப், பாகிஸ்தான் பி டேஞ்சர் டீம். யங்ஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க பாரு, அப்ரார் அகமது, இந்த மாதிரி இந்த அடுத்த சையத் அன்வர்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. பாபர் ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரு பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க. பேரே வர மாட்டேங்குது. ஆனா இவங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணா இவங்க பேர் வில் பி ரெஸ்டட் இன் ஹிஸ்டரி. நமக்கு இன்னைக்கு பேர் வரல, ஆனா இவங்க பேரெல்லாம் வர வைக்கலாம். இவங்களால முடியும். இட் இஸ் பீன் என்ன சொல்றது, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனா சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு டு ப்ரூவ் தெம் வாட் தே ஆர். உண்மையாவே இதை விட ஒரு பயங்கரமான பிளாட்ஃபார்ம் நிச்சயமாக யங்ஸ்டர்ஸ் கிடைக்காது. ஐ திங்க் தே கேன் ப்ரூவ் தெம். சூப்பர் சான்ஸ். துபாய் வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் ஹோம் கிரவுண்ட் மாதிரி எக்கச்சக்கமான இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஆடி இருக்காங்க துபாயில. பாகிஸ்தான் இஸ் நாட் நியூ டு தெம். ஓகே, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுல பாகிஸ்தான் இப் த யங்ஸ்டர்ஸ் ஷோ அப் தே ஆர் கோயிங் டு ஹேவ் வெரி டைட் காம்படிஷன் இன் திஸ் சீரீஸ் நான் சொல்வேன். So I'm not seriously going for a playing 11 எனக்கு தோணுது. எனக்கு playing 11 பத்தி எனக்கு பேசவே போறதில்ல. You guys go with it. என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் should give a tough fight. அதான் I don't want to go with this playing 11 நினைக்கிறேன். Because எந்த காம்பினேஷன் நீ போகணுமோ போ. ஆனா இந்த சீரீஸ்ல பாகிஸ்தான் வந்து ஒரு டஃப் கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஜெயிக்கணும், இந்தியா ஜெயிக்கணும், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அந்த டஃப் இருக்கணும். ஏசியா கப் வந்து நெயில் பைட்டிங்கா இருக்கணும். அது ஏன்னு கேட்டனா இந்தியாவுக்கும் அது வந்து ஒரு நிறைய வந்து இது பண்றதுக்கான ஒரு இது இருக்கும். காம்பினேஷன் இன்னும் கரெக்டா கொண்டு போறதுக்கு. இல்லைன்னு ஓவர் கான்ஃபிடன்ஸ் போயிருவோம். பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி டீம்ல ரீவைவ் ஆகுறது கிரிக்கெட்டுக்கு நல்லது. நல்ல ஒரு டீம்ஸா வருவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வரும்போது நல்ல சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா முகமது ரிஸ்வான், ஃபக்கர் ஜமான் தே வேர் சாம்பியன் பிளேயர்ஸ் தானே, இல்லன்னு சொல்ல. பட் தேர் ரீசன்ட் ஃபார்ம் இஸ் நாட் அப் டு தி மார்க் மேன். அது நம்ம ஒத்துத்தாகணும். They are not playing for the team. அது வந்து ரொம்ப நாளா தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபில you will accept it or not. அது தோத்ததுக்கு மெயின் ரீசன் பாகிஸ்தான் தோத்ததுக்கு அவங்க தான் காரணம். அது எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ரொம்ப டெட் ஸ்லோவா இருந்தாங்க. துபாய் பிச்சே ஸ்லோ. ரெண்டு பேரும் ஆவரேஜா பாத்துக்கோங்க. துபாய் பிச்சே ஸ்லோ. இவங்க அதுக்கு மேல ஸ்லோவா இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கிரைம். That's a crime. இல்ல துபாய் பிட்ச்ல एक्चुअली அவங்க வெறும் இந்தியா மேட்ச் தான் ஆடுனாங்க. எல்லாமே பாகிஸ்தான்ல ஆடுனாங்க. அத மறந்துட்டு நீங்க. அது கரெக்ட். பாகிஸ்தான்லயே அப்படி ஆடுறாங்க பாத்துக்கோ. That is not right. No, ஒரு டீம் நீ வந்து ஹோஸ்டிங் டீம் வந்து குரூப் ஸ்டேஜ்லயே நீங்க வெளிய போறீங்கிறது இட்ஸ் நாட் தி ரைட் திங். கரெக்ட் இல்லையா? வந்து என்ன வேணா நீ கதை சொல்லலாம்ப்பா. ஹோம் கிரவுண்ட் நீ ஜெயிக்கலனா அப்புறம் எங்க பண்ணி ஜெயிப்ப? முல்தான், ராவல்பிண்டி எல்லாமே வந்து பார்த்தா ஃபிளாட் ட்ராக், ரோட் ரோலர் ட்ராக், ஹைவே ட்ராக், ஓப்பனா சொன்னா ஹைவே ட்ராக் அப்படி கொடுத்துருக்கீங்க. இல்ல உங்களால நினைச்சா எந்த மாதிரி வேணாலும் இது பண்ண முடியும். ஆனா நீங்க அதை பண்ணல. தட்ஸ் ராங். தட் யூ ஷுட் நாட் ஹேவ் டன் அட் ஆல். பாகிஸ்தானுக்கு அதை விட ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கோம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரீடைன் பண்றதுக்கு. யோசிச்சு பாரு. யூ ஆர் தி ரிட்டைனிங் சாம்பியன்ஸ் ப்ரோ. நீ ரிட்டைனிங் சாம்பியன்ஸ் கரெக்ட்டா? இங்கிலாந்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சீங்கப்பா. நீங்க இங்கிலாந்துல போய் வின் பண்ண டீம் யாரு? இல்லையா? இங்கிலாந்துல போய் இந்தியாவை தண்ணி காமிச்சு ஜெயிச்சாங்க. சும்மா ஜெயிக்கல, தண்ணி காமிச்சாங்க. ஓப்பனா சொன்னா ஃபைனல்ஸ்ல மனசத்து சொல்லி இட் வாஸ் a humiliating defeat for India. இன்னைக்கு வரைக்கும் எந்த இந்தியன் ஃபேன்ஸுமே மறக்கணும்னு நினைக்கிற நாள் அது சாம்பியன்ஸ் ட்ராஃபி டிஃபீட். பர்சனலாவே அதெல்லாம் வந்து ரொம்ப காண்டான ஒரு மேட்ச். ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜாவெல்லாம் திட்டி இருக்கேன். ரன் அவுட் பண்ணி விட்டாப்ல ஹர்திக் பாண்டியாவை. ஞாபகம் இருக்கா? எனக்கு விராட் பண்ண கோவம். மேட்ச் முடிஞ்சிருச்சு. பர்சனல் ஸ்பேஸ் சொல்றேன். விராட் அவர் பாவம் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு, சிரிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு காண்டு, ஏவா தோத்துட்டு என்ன சீர்பேட்டி கிடக்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கோவத்துல இருந்த. ஏன்னா மோஸ்ட்லி ஹைலி ஆன்டிசிபேட்டட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. இப்ப பும்ராவோட நோ பால் எவ்வளவு காஸ்ட்லியா போச்சு யோசிச்சு பாரு. இந்தியன் ஃபேன்ஸ் பார்த்தா அவனுக்கு நிரம்ப தளர்ச்சியில ஹார்ட் பிரேக் கொடுத்த ஒரு மொமெண்ட் ஓப்பனா சொல்லணும்னா. அந்த மாதிரி இந்த ஒரு டீம் பாப்போம் எப்படி இது பண்ண போறாங்க. பிஃபோர் ஃபினிஷிங் ஆஃப் நீ சொல்லுவோம் பிளேயிங் 11 நீ என்ன நினைக்கிற? உன் பிளேயிங் 11 பத்தி பேசாம போறது நல்லா இருக்காது. நான் என் பிளேயிங் 11 சொல்றேன். எனக்கு கூனுக்கு எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. தெரியுது நீ பார்க்கும் போது. கூன் பிளேயிங் நான் ஒத்துக்க மாட்டேன். சோ என்ன பிளேயிங் நான் சொல்றேன். அப்புறம் என்னோட ஒபினியன் சொல்லிட்டு க்ளோசிங் ஸ்டேட்மென்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நல்ல டிஸ்கஷனா போச்சு. சூப்பர், நல்ல டாப் பாயிண்ட்ஸ்ல கொண்டு வந்தாங்க. கூனும் நல்லா டிஃபரண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் மாதிரி. கூனும் கொஞ்சம் சில பிளேஸ் எல்லாம் இங்க ஃபிட் பண்ணலாம்னு நினைச்சான். பட் நான் ஒத்துக்க மாட்டேன். தெரியல, பிஎஸ்எல் போயிருப்பாங்க.
டீசர் அதான். பார்த்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன் துபாயில போய் ஏன்னா அதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட இதுவே ஆல்மோஸ்ட் கரெக்டா சொல்லிட்டான். ஒன்னு ரெண்டு தான் ம். மிஸ் ஆமா கரெக்டா ஆமா சொல்லிட்டான். ஆமா. எனக்கு இதே மாதிரி எங்கேயும் அங்க போயிட்டு வந்திருப்பானா எனக்கு டவுட்டா இருக்கு. கொஞ்சம் பயமா இருக்கு. பிசிபி ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு. பிசிசி தான் ஆள் இருக்கு. பிசிபி ஆள் வச்சிருப்பாங்க போல இருக்கு இங்கேயோ. ஆமா கரெக்ட். சரி ஓகே. என்னோட பிளேயிங் லைன் கேட்டா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஓப்பனிங் சேம் தான். சயீம் அய்யூப் அதண்டு ஃபரான் தான். ஓகே பாபர் அசம் பதிலா ஃபரான் வராரு நியூ பிளேயர். ஓகே சோ நம்பர் 3 உன்னோட தலைவன் என் தலைவன் ஃபக்கர் ஜமான் நம்பர் 3ல. அவனை எடுங்க டீம்ல, அவர்தான் மெயின். ஆமா நம்பர் 3 என் தலைவன். 4 வந்து முகமது ஹாரிஸ். இல்லாம நீங்க டீமுக்கு போனீங்கன்னா வச்சிருங்க அப்படி இந்த பக்கம் ஓரத்துல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. போல் சொல்லுப்பா. நம்பர் 4 முகமது ஹாரிஸ், அவர் தான் விக்கெட் கீப்பரும். 5 வந்து கேப்டன் ஓகே. சோ 6 வந்து ஹசன் நவாஸ் ஃபினிஷரா நான் அவரை வைப்பேன். இவன் ரோஷன் வந்து இவன் கூன் வந்து எனக்கு வந்து இதுல சொல்லியிருந்தான், முகமது நவாஸ் சொல்லியிருந்தான். நான் வந்து ஹசன் நவாஸ் வைக்கிறேன். ஓகே நம்பர் 7ல முகமது நவாஸ் வைப்பேன் நானு. ஓகே ஃபினிஷர். இவன் வந்து ஆல்ரவுண்டர். ஓகே சோ அது வந்து அடுத்து வந்து நம்பர் 8 வந்து சயின்ஸ் ஆஃப் ரெடி. நம்பர் 9 ஹாரிஸ் ராஃப். நம்பர் 10 அப்ரார் அகமது ட்ரை பண்ணுவேன். ஆர் இன்னொரு நல்ல ப்ராமிசிங் ஸ்பின்னர் ஆக்சுவலி மிஸ்ரான்னு ஒருத்தர், சல்மான் மிஸ்ரான்னு ஒருத்தர். ஓகே ஓகே அவரு சூப்பரான சல்மான் மிஸ்ராவா சலீம் மிஸ்ராவா? சல்மான் மிஸ்ரா ஆக்சுவலி. சல்மான் மிஸ்ரா. ஓகே சல்மான் மிஸ்ரா. ஓகேவா? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ரார் அகமது தான் போவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா அவர் நிறைய ஆடி இருக்காரு. சோ அவர் செலிப்ரேஷனுக்காகவே போவாங்க. அதான் அதுக்கப்புறம் வந்து 11 வந்து அந்த வசீம் ஜூனியர். ஓகே டிபெண்ட்ஸ் ஆன் தி பிட்ச். ஸ்பின்னிங்கா இருந்துச்சுன்னா அந்த சல்மான் மிஸ்ராவும் ஆட சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அந்த நான் சொன்ன அப்கமிங் பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொன்னேன்ல வசீம் ஜூனியர். சோ அவரு இல்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா வேணும்னு நம்ம தலைவன் அந்த ரிப்பன் கட்டிட்டு வந்த தலைவன் ஹசன் அலி அவர்கிட்ட போயிருவாங்க. பயமா இருக்கு. மறந்துட்டேன் ஹசன் அலிய. என்ன யோ ஹசன் அலிய மறந்துட்டேன். ஃபக்கர் ஜமானை பேசிட்டு ஹசன் அலிய மறந்துட்டேனே. ஓ தலைவர் இருக்கார்ல. இவங்க தான் என் பிளேயிங் 11 இருப்பாங்க. மர்சியன்கோ. ஹசன் அலி நல்ல பிளேயர், நல்ல பவுலர். ரொம்ப வருஷம் ஐ திங்க் ரொம்ப வருஷம் திரும்ப வர நினைக்கிறேன். ஐ திங்க் ஹி இஸ் கிவிங் எ கம்பேக் இன் பாகிஸ்தான் டீம் நினைக்கிறேன். 2021 துபாய்ல ஆடின வேர்ல்ட் கப்ல இந்த ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் ஃபைனல் ஆனாங்கல, அந்த கேட்ச் விட்டாரு மேத்யூ வேர்டுக்கு. லட்சம் வந்து கேட்ச் விட்டு மேத்யூ வேர்டு சயின்ஸ் ஆஃப் ரெடி ரிவர்ஸ் ஸ்வீப்ல ஸ்கூப் அடிச்சு 3 6 அடிச்சு வின் பண்ணி கொடுப்பார்ல. சோ அதுல இருந்து கப் எடுத்தது. எக்ஸாக்ட்லி ஆமா. அதுல இருந்து அவர் டீம்ல டிராப் பண்ணிட்டாங்க. திருப்பி கம்பேக் பிஎஸ்எல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான்னு சொல்லி திருப்பி கம்பேக் கொடுத்திருக்காங்க அவனுக்கு. ஹசன் அலி டேஞ்சரஸான பவுலர்ப்பா. நமக்குள்ள நிறைய தண்ணி காமிச்சிருக்காரு, சும்மா கிடையாது. ஹசன் அலி சம் டேஞ்சர் பவுலர் தான். இந்த பாகிஸ்தான் டீமை பத்தி பார்க்க ஓபனா சொல்லணும்னா more than this playing 11 I am very excited to see what Pakistan is going to do in this Asia Cup. I am very much eager because ஃப்ரெஷ் நியூ டேலண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க டீமுக்குள்ள. நிறைய பேர் தே ஹவ் பீன் கிவன் ஹெவி ப்ராமிசஸ், பெரிய ப்ராமிசஸ் இருக்கு. அவங்க அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிற பிளேயர்ஸோ இல்ல அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஹோப்ஸ் ஆர் வெரி வெரி ஹை. ஸோ நீ வந்து சையத் அன்வரோட ரீப்ளேஸ்மெண்ட், சையத் அன்வரோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது, வக்கார் யூனிஸோட இதுங்கிறதெல்லாம் வெரி வெரி பிக் நேம்ஸ் இன் பாகிஸ்தான் கிரிக்கெட். அவங்களாம் அவ்வளோ தே ஆர் நாட் தேர் லெஜெண்ட்ஸ் ஆஃப் பாகிஸ்தான். அப்படிங்கிறப்போ அவங்களோட இதா வந்து இவங்க சூஸ் பண்ண இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க் தட் தே ஆர் கோயிங் டு டு. பாப்போம் பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்க இந்த ஏசியா கப்ல. தே கேன் கிவ் சம் சர்ப்ரைசஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. இஃப் திஸ் டீம் கிளிக்ஸ், வெதர் இட்ஸ் யார் பிளேயிங் 11, ஹிஸ் பிளேயிங் 11, யார் பிளேயிங் 11 இருந்தாலும் இது கிளிக் ஆச்சுன்னா தே ஆர் கோயிங் டு பி a big headache ஃபார் இந்தியா இன் ஏசியா கப். ஆஸ் வெல் அஸ் ஏசியா கப்ல டஃப் காம்படிட்டர்ஸ் அவங்க வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படிங்கிறது தான் கடைசியா பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படிங்கிறது. இவங்க டீம் காம்பினேஷன் எப்படி இருக்க போறாங்க, இவங்களுடைய பிளேயிங் 11 அன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதாவது எப்படி இந்த டீமா ஒரு ரீவேம் பண்ணி வந்திருக்காங்க, இது இவங்க எப்படி அதை வந்து கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்கு. அடுத்த ஸ்ரீலங்கா இருக்காங்க, நம்மளுடைய பாய் ஸ்ரீலங்கா இருக்காங்க, ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. இந்த மாதிரி முக்கியமான டீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி பங்களாதேஷ், புலிக்குட்டிஸ் மறந்துடும், பங்களாதேஷ் இருக்காங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி டீம் கொண்டு வர போறாங்க, எப்படி இந்த டீம் ஸ்குவாட் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எங்களுடைய பேஜ் இருக்கு, அதுக்கும் ஃபாலோ தட்டி விடுங்க. ஸோ சியர்ஸ் கைஸ், தேங்க்யூ ஸோ மச், பபாய், குட் நைட்.